Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். So next we have to see example number 4. What is example 4? Find the value of the nth derivative of the function y equal to x square divided by x minus 1 the whole square into x plus 2. Okay. So y equal to x square divided by x minus 1 the whole square into x plus 2 கொடுத்திருக்காங்க. We have to find the value of the nth derivative. அப்போ y ஓட வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். So அதுக்கு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, -1 the whole power n plus 1 into n plus 1 factorial into 5 divided by 9 into x minus 1 the whole power n plus 1 plus n plus 1 divided by 3 into x minus 1 the whole power n plus 2 plus 4 by 9 into x plus 2 the whole power n plus 1. Second B option, -1 the whole power n into n factorial into the same three values, this value plus this value plus this value. The next C option, -1 the whole power n into n factorial into 5 by 9 into x minus 1 the whole power n only plus n plus 1 by 3 into x minus 1 the whole power n plus 1 plus 4 by n into x plus 2 the whole power n minus 1. And the last option is yn is equal to -1 the whole power n plus 1 into n factorial into minus 5 by 9 into x minus 1 the whole power n plus n plus 1 divided by 5 into x minus 1 the whole power n plus 1 plus 4 by 3 into x plus 2 the whole power n. ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நாலில் எது வருங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நேரம் கொஸ்டினை பார்த்தோன்னே சொல்யூஷன் போட்டு முடிச்சிருக்கணும். அப்புறம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்யூஷனை வீடியோவை பாருங்கள், சரிங்களா? சரி, அப்போது சொல்யூஷன் பார்க்கலாங்க. போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாருமே கரெக்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா இப்போ தான் நம்ம கடைசி 2 எக்ஸாம்பிளெல்லாம் இதே மாதிரி தான் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வராமல் இருந்துச்சுன்னா என்ன மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகே, சொல்யூஷன். So what is the given function here? Given y is equal to x square divided by x minus 1 the whole square into x plus 2. Okay, as usual நம்ம என்ன பண்ணுவாங்க, partial fractions split பண்ணிருப்பீங்களா? Okay, by splitting into partial fractions we get, that is y equal to x square divided by x minus 1 the whole square into x plus 2, which is equal to எப்படிங்க பிரிக்கலாம், a into a divided by x minus 1 plus b divided by x minus 1 the whole square plus c divided by x plus 2. இதில் யாருக்கும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். Then we get அப்படியே வந்து டைரக்டா உங்களுக்கு a b c னுடைய வேல்யூஸ் நான் எழுதிட்டேன். a equal to 5 by 9 கிடைக்கும், b equal to 1 by 3 and c equal to 4 by 9. நான் எதுவுமே கொடுக்கல, ஏன்னா நீங்க எல்லாருமே கண்டிப்பா போட்டிருப்பீங்க. சப்போஸ் யாராவது போடாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உட்காந்து சொல்யூஷனை கண்டுபிடிங்க. ஏபிசி னுடைய வேல்யூஸை நீங்களா கண்டுபிடிங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த எக்ஸாம்பிள் ஒரு டைம் ரீகால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த எக்ஸாம்பிளுக்கு யூ ஹாவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஃபார் ஏ பி அண்ட் சி. ஓகேங்களா? அப்படி அப்போ என்ன பண்ணிருப்பீங்க, நியூமரேட்டர் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ இன்டூ இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன வந்துருக்குங்க, ஏ இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 பிளஸ் பி இன்டூ எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் சி இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு போட்டிருப்பீங்க. அதில் என்னென்ன வேல்யூஸ் அப்ளை பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டேர்மும் உங்களுக்கு 0 ஆகுதுன்னு செக் பண்ணியிருப்பீங்க. பண்ணும்போது உங்களுக்கு கான்ஸ்டன்ட்ஸ் கிடச்சிருக்கும். என்னென்ன வேல்யூஸ்னா ஏவோட வேல்யூ 5 by 9, பியோட வேல்யூ 1 by 3, சியோட வேல்யூ 4 by 9. ஸோ இந்த கான்ஸ்டன்ட்ஸ் வச்சு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஆப்ஷன்ஸ் ஓரளவுக்கு நம்ம எலிமினேட் பண்ண முடியுமான்னு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் எலிமினேட் ஆயிருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ எப்படி எலிமினேட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ இஸ் 5 by 9, அடுத்தது 1 by 3, அதுக்கு அடுத்தது 4 by 9. என்னங்க ஆயிருக்குது, இந்த 5 by 9. ஸோ ஹியர் ஆல்சோ 1 into something, therefore 1 by 3 and then 4 by 9. ஸோ இங்கேயும் அதே தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷனாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. தேர்ட் ஆப்ஷன் 5 by 9, 1 by 3, 4 by 9. ஸோ தேர்ட் ஆப்ஷனும் வரக்கு சான்சஸ் இருக்குது. வாட் அபவுட் த லாஸ்ட் ஆப்ஷன், ஹியர் இட் இஸ் -5 by 9. ஸோ இங்கேயே தப்பு. நெக்ஸ்ட் 1 by 3, பட் ஹியர் இட் இஸ் 1 by 5. ஸோ இதுவும் தப்பு. அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் நத்திங் பட் 4 by 9, ஹியர் இட் இஸ் -4 by 3. அப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூ மூணுமே எப்படிதான் கிடைச்சிருக்குதுங்க, இங்கே தப்பா தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த 3 ஆப்ஷன்ல கண்டிப்பா ஏதாவது ஒன்று வரலாம். கண்டிப்பா எந்த ஆப்ஷன் இருக்காது அப்படின்னா டி ஆப்ஷன் இருக்காது. ஸோ எலிமினேட் டி. டி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டாங்களா? அப்போ நான் வச்சிருக்கிற கான்ஸ்டன்ட்ஸ் வச்சு என்னால் என்ன பண்ண முடியல, என்ன சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அப்போ நான் உள்ள இருக்கக்கூடிய சொல்யூஷன் எல்லாமே நான் ஃபைண்ட் பண்ணணும். தென் காமன் வேல்யூஸ் எடுக்கணும், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, therefore y is equal to, so just you have to substitute the values of a b c. a b c னோட வேல்யூஸ் இங்க அப்ளை பண்ணுவாங்களா?
அப்போ y is equal to x square divided by x minus 1 the whole square into x plus 2 equal to a க்கு பதிலா என்னங்க கிடைச்சிருக்குது 5 by 9 into 1 by x minus 1 மறந்துடாதீங்க into x minus 1 போட்டுறாதீங்க a னுடைய வேல்யூ தான் 5 by 9 அப்போ 5 by 9 divided by x minus 1 அல்லது 5 by 9 into 1 by x minus 1 plus b யோட வேல்யூ என்னங்க 1 by 3 அப்போ 1 by 3 into 1 by x minus 1 the whole square c யோட வேல்யூ என்னங்க 4 by 9 therefore 4 by 9 into 1 by x plus 2 இதெல்லாம் அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம் என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு a வோட வேல்யூ வந்து 5 by 9 so 5 by 9 into x minus 1 ன்னு போட்டுருவோம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகே அப்போ எனக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு இவ்வளோதான் என்னால் சிம்பிளிஃபை பண்ண முடியும் ஒய்யோட வேல்யூ நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து ஒய்எனுக்கு நான் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் nth டெரிவேட்டிவ் அப்போ இதனுடைய இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 by 9 அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் 1 by 3 4 by 9 இதெல்லாம் கான்ஸ்டன்ட் அப்போ இந்த வேல்யூஸில் ஏதாவது ஒரு ஃபார்முலாக்கு ஈக்குவலாகி வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் d பவர் n into 1 by ax plus b the whole power எனக்கு ஈக்குவலாகி வருது ஸோ அந்த ஃபார்முலா நம்ம இங்கே அப்ளை பண்ணோம்னா 5 by 9 into ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் ஏவோட வேல்யூ என்ன பியோட வேல்யூ என்ன ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது we get the answer as n factorial into minus 1 the whole power n divided by x minus 1 the whole power n plus 1 அடுத்த constant plus 1 by 3 into n plus 1 factorial into minus 1 the whole power n divided by x minus 1 the whole power n plus 2 plus 4 by 9 into minus 1 the whole power n into n factorial divided by x plus 2 the whole power n plus 1 so as usual இதோட எனக்கு சொல்யூஷன் முடிஞ்சது ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் காமன் டேர்ம்ஸ் எடுத்துக்கிறாங்க here minus 1 the whole power n into n factorial here also the same factor but இங்க பாத்தீங்கன்னா வேற காமன் ஃபேக்டர் எடுத்துக்கிறாங்க minus 1 the whole power n plus 1 into n plus 1 factorial அப்ப என்னோட சொல்யூஷன்ல இருந்து நம்ம என்ன காமனா எடுக்க முடியும்னு சொல்லி பாருங்க எல்லாத்துலயுமே என்ன இருக்குது அப்படின்னா minus 1 the whole power n இருக்குது into n factorial here also n factorial இங்க n plus 1 factorial இருக்குது அப்ப n factorial வெளியே எடுத்துட்டோம்னா உள்ள n plus 1 மட்டும் வச்சுக்கலாங்களா ஓகே அப்ப என்னால என்ன பண்ண முடியுதுன்னா minus 1 the whole power n into n factorial வெளியே எடுக்க முடியுது into அப்ப ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாம் எழுதிக்கலாம் இதுல உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா இங்க n factorial இருக்குது இங்கேயும் n factorial இருக்குதுங்க இங்க n plus 1 factorial இருக்குது ஸோ n plus 1 factorial நீங்க எப்படிங்க எழுதுவீங்க எனக்கு இங்கேயும் n factorial இருக்குது இங்கேயும் n factorial இருக்குது அப்ப இதையும் நான் n factorial எழுதணும்னு நினைக்கிறேன் அப்ப n plus 1 factorial நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா n factorial into n plus 1 எழுதலாம் இல்லைங்களா 2 factorial into 3 is equal to 3 factorial எழுதுறோம் இல்லைங்களா அப்போ n plus 1 factorial n factorial into n plus 1 அப்போ n factorial நான் வெளியில் எடுத்துட்டேன் அப்போ உள்ள n plus 1 இருக்குது அப்போ இதுல minus 1 the whole power n into n factorial வெளியே எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் 5 by 9 into x minus 1 the whole power n plus 1 plus இங்க minus 1 the whole power n எடுத்துக்கிறீங்க n factorial எடுக்கிறீங்க அப்போ ரிமைனிங் n plus 1 இருக்கும் அப்போ n plus 1 divided by 3 into that is 1 by 3 value கிடைச்சிருக்குது therefore 3 into x minus 1 the whole power n plus 2 plus here also you have to take minus 1 the whole power n into n factorial as common அப்போ 4 by 9 into x plus 2 the whole power n plus 1 இந்த ஆப்ஷன் எங்க இருக்குதுன்னு பாருங்க அப்போ minus 1 the whole power n into n factorial அப்படின்னா கண்டிப்பா ஆப்ஷன் A வராது either ஆப்ஷன் B அல்லது ஆப்ஷன் C திருப்பி நம்ம உள்ளக்கூடிய சொல்யூஷன்ஸ் இதையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது we get option B அப்போ இந்த சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கல இந்த வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கல இந்த வேல்யூஸ் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது therefore the solution is nothing but option number B அவ்வளவுதாங்க hence the solution so இப்போ ஒரு டைம் recall பண்ணிரலாம் example number 4 என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க y ன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க y equal to x square divided by x minus 1 the whole square into x plus 2 ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க we have to find the nth derivative ஓட வேல்யூ என்ன அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க then இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ள போறோம் y ஓட வேல்யூ given y ஓட வேல்யூ என்ன அப்படிங்கறது எழுதுறோம் as usual we have to split this function into partial fractions split up பண்றீங்க y equal to this value equal to a by this one plus b by this one plus c by this one இதுல தெரியும் இல்லைங்களா numerator is equal to a into something plus b into something plus c into something போட்டுருப்பீங்க ஏதாவது ஒரு டேர்ம் 0 ஆகிற மாதிரி x ஓட வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்போம் அப்போ உங்களுக்கு abcங்கிற 3 கான்ஸ்டன்ட்டுக்கு நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும் என்ன வேல்யூ நான் டைரக்டா போட்டிருக்கிறேன் you have to calculate this value please okay so here we get a is equal to 5 by 9 b is equal to 1 by 3 and c equal to 4 by 9 so இந்த கான்ஸ்டன்ட் வச்சு நம்ம ஏதாவது ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ண முடியுமா இல்ல நமக்கு சொல்யூஷன்ஸ் கிடைச்சிருச்சா அப்படின்னு செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு D ஆப்ஷன் வரல ஏன்னா அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா மாறி வந்திருக்குது therefore D ஆப்ஷன் வரல பட் ரிமைனிங் 3 ஆப்ஷன்ஸ்மே நமக்கு சான்சஸ் இருந்துச்சு ஓகே அப்போ
just we have to substitute the values of a, b, c, then we get y is equal to 5 by 9 into this value plus 1 by 3 into this value plus 4 by 9 into this value. இதுக்கு மேலே எனக்கு y ஓட வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ண தெரியாது. ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா nth டெரிவேட்டிவ் கேட்டுக்கிறாங்க. அப்போ yn-ஓட வேல்யூ வேணும். அப்போ ஃபார்முலாவோட அப்ளை பண்ணுறேன். b பவர் n ஆஃப் 1 by ax plus b the whole power n-ங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது we get these answers. இப்போ இதோட எனக்கு சொல்யூஷன் முடிஞ்சுது. ஆக்சுவலி திஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் த given problem. பட் இந்த உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸில் ஏதோ சம் காமன் டேர்ம்ஸ் எடுத்துருக்காங்க. அப்போ இங்கே நம்ம ஏதாவது காமன் டேர்ம்ஸ் எடுக்க முடியுமான்னு பார்க்குறோம். எல்லாத்துலேயுமே -1 the whole power n இருக்குது இன்டூ n ஃபேக்டோரியல். ஸோ ஹியர் ஒன்லி n+1 ஃபேக்டோரியல். அதுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம். n+1 ஃபேக்டோரியலை இன் டேர்ம்ஸ் ஆஃப் n ஃபேக்டோரியல் எழுதணும்னா n ஃபேக்டோரியல் இன்டூ n+1 நம்மளால எழுத முடியும். ஓகேங்களா? அப்போ -1 the whole power n இன்டூ n ஃபேக்டோரியல் நம்ம வெளியில் எடுக்கிறோம். we get this answers. அப்போ இது எதில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ வராது. ஏன்னா ஏ பார்த்தீங்கன்னா பவர் n+1 n+1 ஃபேக்டோரியல். பட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது n and n ஃபேக்டோரியல். அப்போ இதுலேருந்து நமக்கு ஆப்ஷன் ஏவும் இல்லை. பிஆ சியான்னு சொல்லி பார்க்குறீங்க. உள்ளே வரக்கூடிய சொல்யூஷன்ஸில் வந்து இந்த ரெண்டு சொல்யூஷன்ஸும் வந்து மாறி வரும். அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற சொல்யூஷனும் பி ஆப்ஷனும் ஒரே மாதிரி இருக்கிறனால therefore for this problem பி ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கரெக்ட் சொல்யூஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we have to see example number 5. Find the value of yn where y equal to 1 by x square plus a square. So given function is y is equal to 1 by x square plus a square and we are going to find the nth derivative of this y, that is yn ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். y ஓட வேல்யூ 1 by x square plus a square கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க. yn is equal to -1 the whole power n into n factorial divided by 2i into a into 1 by x minus ai into n plus 1 minus of 1 by x plus ai into n plus 1. The second option is yn equal to -1 the whole power n plus 1 into n plus 1 factorial divided by 2ia into 1 by x plus ai the whole power n plus 1 by x minus ai the whole power n plus 1. Then option C, yn is equal to -1 the whole power n into n factorial divided by 2ia into 1 by x minus ai the whole power n plus 1 plus 1 by x plus ai the whole power n plus 1. The last option is yn is equal to -1 the whole power n plus 1 into n factorial divided by 2ia into 1 by x plus ai the whole power n plus 1 plus 1 by x minus ai the whole power n plus 1. So first options எழுதுங்க. எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த x square plus a square இவங்க ஆப்ஷன்ல எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்க முடியும். நம்ம ஆப்ஷன்ஸை பார்த்தோம்னா கூட எடுத்தோன்னே x square plus a square என்னால் எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியல, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு யோசிக்கிறத விட அந்த ஆப்ஷன்ஸ் ஒரு டைம் நீங்கள் எழுதும்போது கையில் எழுதும்போது ஒவ்வொரு டைமும் x plus ai x minus aiன்னு வருது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரிக்க முடியுமா அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு திங்கிங் கெப்பாசிட்டி வரும். அதுக்காக உங்களுக்கு திருப்பி ஒரு டைம் ஆப்ஷன்ஸ் எழுதி போட்டிருந்தாலும் ஒரு டைம் நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு ஆப்ஷன் எழுதிட்டு அதுக்கப்புறமா சொல்யூஷன் போடுங்க. ஓகே, சொல்யூஷன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ given y is equal to என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 1 by x square plus a square. As usual, you have to split into partial fractions. Therefore, by splitting into partial fractions, we have y equal to 1 by x square plus a square. என்னவா ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்னா முதல்ல இதை ஸ்பிளிட் பண்ணலாம், அப்புறம் பார்ஷியல் ஃப்ராக்ஷனை. இதை நான் எப்படி பண்ணியிருக்கிறேன்னா x square plus a squared 1 by x plus ai into x minus aiன்னு பிரிக்கிறேன். அப்போ இந்த மாதிரி பிரிச்சோம்னா மட்டும்தான் என்னால் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் உள்ள கொடுக்க முடியும், ஸ்பிளிட்டிங் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக ஸ்பிளிட் பண்ணணும்னா இந்த x square plus a squared நான் எப்படி பிரிச்சிருக்கிறேன், x plus ai into x minus ai பிரிக்கலாம் தானுங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு x square plus a squared வேல்யூ கிடைக்குதுங்களா? அப்போ இதுக்காகத்தான், இந்த ஐடியாக்காகத்தான் நான் உங்களுக்கு திருப்பி ஆப்ஷன்ஸ் எல்லாமே எழுதி போட்டு உங்களை படிக்க சொல்றது. அப்போ அந்த ஆப்ஷன்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் x plus ai x minus ai இந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். x square plus a squared நம்ம எப்படி பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக பிரிக்கிறது. அப்போ நம்ம ஆப்ஷன்ல படிக்கும்போது x plus ai x minus aiன்னு பார்த்துமே, அப்போ இதை அந்த மாதிரி ஏதாவது பிரிக்க முடியுமா, பிரிச்சோம்னா இப்போ நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்கு அந்த திங்கிங் கெப்பாசிட்டி வரணுங்கிறதுக்காக தான் கம்பல்சரி நான் வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷனையும் எழுதி போடுறேன். உங்கள் சொல்யூஷனில் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ஆப்ஷனை எழுத சொல்கிறேன். சரி, அப்போ y is equal to 1 by x square plus a square இருக்குது இல்லைங்களா? இது எப்படி பிரிச்சிருக்கோம், 1 by x plus ai into x minus ai. Take it as equation 1. இப்போ இதுக்கு நாம என்ன பண்ணலாங்க, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஸ்ப்ளிட் அப் பண்ணலாங்களா? அப்போ இது எப்படி எழுதலாம், a divided by x plus ai plus b divided by x minus ai. ஸோ இது உங்களுக்கு ஈக்குவேஷன் 1, இதை தான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுப்போம். அப்போ தான் a and b யோட வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ஸ்ப்ளிட் அப் பண்ணிட்டாங்களா பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸா, a divided by x plus ai plus b divided by x minus ai. அப்போ இது எப்படி எழுதலாங்க, நியூமரேட்டர் வந்து 1,
which is equal to a into x minus ai plus b into x plus ai ன்னு எழுதலாம். then putting எப்படிங்க 0 ஆகும்? x க்கு பதிலா நான் minus ai அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? இங்க x க்கு பதிலா minus ai அப்ளை பண்ணும்போது b ஓட வேல்யூ 0 ஆயிருங்களா? a ஓட வேல்யூ என்ன கிடைக்குதுங்க? minus 1/2ia மைனஸ்ல கிடைக்குதாங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ x க்கு பதிலா வெறும் ai மட்டும் நான் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுங்க? ai minus ai getting 0. அப்ப a ஓட வேல்யூ 0 ஆயிரும். b ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 1/2ia. so now we are going to substitute the values of a and b in equation 1. அப்ப என்ன கிடைக்குதுங்க? y is equal to எல்லா பக்கமே எனக்கு 1/2ia அங்கேயும் 1/2ia கிடைச்சிருக்குது. அதனால நான் வெளியில எடுத்துக்கிறேன் 1/2ia. இல்ல நீங்க as usual a க்கு பதிலா 1/2ia into 1/x plus ai, then b க்கு பதிலா minus 1/2ia into something, அது என்ன வருதோ நீங்க அப்படியே போட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நீங்க காமனா எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஓகே. ஓகே, ஸோ 1/2ia நான் வெளியில எடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு இது வந்து மைனஸ் ஆஃப் 1/x plus ai கிடைச்சிருக்குது. திருப்பி 1/2ia வெளியே எடுக்கும்போது 1/x plus ai கிடைக்குது. ஏன் மைனஸ் கிடைக்குதுன்னு தெரியுது இல்லைங்களா? ஏனுடைய ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ பாத்தீங்கன்னா மைனஸ்ல கிடைச்சிருக்குது. எனக்கு மைனஸ். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/2ia காமனா எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் நான் இந்த டேர்ம் போட்டுக்கிறேன், மைனஸ் இந்த டேர்ம் போட்டுக்கிறேன். அவ்வளவுதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ். சரி, அப்போ இதுக்கு மேல எனக்கு y-ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண தெரியாது. ஸோ y முடிஞ்சிருச்சு. அப்போ அதுக்கு அடுத்தது அவன் கேட்டுக்கிறது nth டெரிவேட்டிவ். அப்போ nth டெரிவேட்டிவ் நம்ம அப்ளை பண்ணலாங்களா? ஆஸ் யூஷுவல் ஃபார்முலா யூஸ் பண்ணீங்களா? ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்குங்க? ரெண்டு பக்கமே -1 the whole power n into n factorialங்கிறது காமனா வரும். அதனால நான் ஃபர்ஸ்டே காமனா வெளியில எடுத்துக்கிறேன். டிவைடட் பை 2ia அப்படியே எடுத்துக்கிறேன். அப்போ உங்களுக்குள்ள என்ன கிடைக்கும்னா 1/x minus ai the whole power n plus 1 minus 1/x plus ai the whole power n plus 1. அப்போ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் எதுல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ மற்றதுலாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது, ஆனா மாறி இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க நம்ம எடுத்துக்கிற காமன் டேர்ம் வந்து -1 the whole power n into n factorial. பி ஆப்ஷன்ல பாருங்க இல்ல, அப்ப பி ஆப்ஷன் வராதுங்களா? டி ஆப்ஷன் பாருங்களேன் n ஃபேக்டோரியல் இருக்குது, ஆனா பவர் nல இல்ல இது. therefore டி ஆப்ஷன் வராது. அப்போ ஏவா பி சியா பார்த்தோன்னே நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். திருப்பி நீங்க என்ன பண்ணலாம்? உள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். உள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேம் வேல்யூஸ் தான், பட் என்ன உங்களுக்கு சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இங்க உங்களுக்கு மைனஸ் வேல்யூ கிடைச்சிருக்குது, பட் இங்க பிளஸ்ல கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த ஆப்ஷன் மேலையும் இந்த ஆப்ஷன் கீழேயும் இருந்தா டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்த்துட்டு டக்குன்னு போட்டுறாதீங்க, அவசரப்படாதீங்க. உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வேல்யூ தான் கிடைக்குதுங்க? மைனஸ் வேல்யூ தான் கிடைக்குது. அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சொல்ல முடியாது, நம்மளே கூட மிஸ்டேக் பண்ணிக்கலாம், ரெண்டுமே பாசிட்டிவா கூட இருக்கலாம். ஸோ இந்த சொல்யூஷனே கூட கரெக்டா இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இங்க மைனஸ் மட்டும்தான் செக் பண்ணணும், சேஞ்ச் ஆகுது அப்படின் போது நம்ம திருப்பி ஒரு டைம் செக் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை. அப்ப கண்டிப்பா ஏனுடைய வேல்யூ வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மைனஸ்ல தான் கிடைக்குதா, பி வந்து பாசிட்டிவ் தான், அப்ப ஏ வந்து மைனஸ்ல தான் கிடைக்குதா, ஏ மைனஸ்ல கிடைக்கிறதுனால இந்த இடத்துல மைனஸ் சைன், இந்த இடத்துல மைனஸ் சைன் வருதா, அப்ப நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ தானா சி இல்லையா அப்படிங்கிறது நீங்க ஒரே ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கே தெரியாம கூட இந்த இடத்துல பாசிட்டிவ் வந்திருக்கலாம், நம்ம நெகட்டிவ்னு போட்டுட்டு ஓகே இந்த ஆப்ஷன் இருக்குதானு டக்குன்னு ஆப்ஷன் இருக்குது ஸோ ஆன்சர் போட்டுக்கலாம்னு சொல்லி போடாதீங்க. அப்படி இந்த மாதிரி எல்லாமே கரெக்டா இருக்குது, ஆனா இந்த வேல்யூ சைன் மட்டும் எனக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த சைன் எதனால சேஞ்ச் ஆகுது? அப்படி இங்க மைனஸ் வந்தனால இதுக்கு மைனஸ் போட்டது நம்மளுக்கு கரெக்ட் தானான்னு ஒரு டைம் செக் பண்ணுங்க. கரெக்ட் அப்படின்னா நீங்க உங்களுக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்குதோ அந்த ஆப்ஷனை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம். அப்ப நம்மளுக்கு என்ன இருக்குதுங்க? மைனஸ் பிளஸ் மைனஸ் சைன்ல சி ஆப்ஷனும் போயிடுச்சு. அப்போ the answer is option A. ஸோ ஒரு டைம் ரீகால் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. y-ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 1/x² plus a². and we are going to find the value of the nth derivative, that is yn-ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் given y is equal to 1/x² plus a². ஸோ இதை நான் எப்படி எழுதுறேன்னா 1/x plus ai into x minus ai-ன்னு பிரிக்கிறேன். அப்போதான் என்னால் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸாக ஸ்ப்ளிட் அப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக ஸ்ப்ளிட் அப் பண்ணுறேன். டேக் இட் ஆஸ் equation 1. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் அப்ளை பண்ணிங்கன்னா a and b னுடைய வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ a and b னுடைய வேல்யூஸ் எல்லாம் கொண்டு வந்து equation 1ல அப்ளை பண்ணிங்கன்னா then equation 1 becomes this one. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. ஸோ நாம என்ன பண்ணுறோம்னா nth டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1/2ia வெளியில் எடுத்துட்டு இந்த வேல்யூ ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது we get this one. ஸோ இது வந்து எதனுடைய ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் A. Therefore for this example number 5 option A is the correct solution. Okay. TNPSC டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட்
9042030163. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.